சார், பழனிசாமியினுடைய ஒரே ஒரு சாதனை அதிமுகவை அடிமை கட்சியாக மாற்றியது தான். பதவியை காப்பாற்றிக் கொள்ள பிஜேபியினுடைய பாதம் தாங்கியாக திரு இபிஎஸ் மாறிவிட்டார் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக. எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான புதிய புதிய டிசைனில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். நேற்று திரு இபிஎஸ் நேற்றைய முன்தினம் திரு இபிஎஸ் அதிமுகவை உடைக்கிறதுக்கு, முடக்கிறதுக்கு, பிரிக்கிறதுக்கு காரணமே திமுக தான் சொன்னதை வச்சு தான் நாங்கள் நேற்று டிபேட் எடுத்தோம். இன்னைக்கு என்டிஏ ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டோட பேரை கூட விடமாட்டாங்க, இவங்க அதை கூட மாற்றிடுவாங்கன்ட்டு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் முக்கியமான பொருளாக எடுத்திருக்கிறோம். சார், சொல்லியிருக்கிறது இன்னைக்கும் அவர் தான் முதலமைச்சர், இந்த ஸ்டேட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர், அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதையாவது நீங்கள் பதில் அதுக்கு சொல்வதற்கு அது உகந்த குற்றச்சாட்டுன்ட்டு நினைச்சீங்கன்னா பதில் சொல்லலாம். இல்லை, இது அதாவது ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கான முதலமைச்சர், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புக்கான கண்ணியத்தை அவர் காப்பாற்ற தெரியலங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த கண்ணியத்தோட பேசணும், ஒரு மாற்றுக் கட்சிகளை எப்படி பேசணும், ஒரு எதிர்கட்சி தலைவரை எப்படி பேசணும், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரை எப்படி பேசணும், அந்த அடிப்படை நாகரிகமே திமுக கட்சிக்காரங்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அரவிந்த் தக்ஷன் சொல்லணும். இப்படி எல்லாம் பேசலாமா, இது நியாயமா, இதுதான் தர்மமா? ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிமை இப்படி தொடர்ந்து அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு அதே பல்லவியே பாடிக்கிட்டு இருந்தா அதனால என்ன பயன்? மக்கள் எல்லாம் இதெல்லாம் கேட்ட போறாங்களா? இல்ல என்ன பயன்? என்னடா எதுக்காக இதை சொல்லணும் அவசியம் என்ன? அதாவது இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு போட்டி, யார் அதிகமான தொகுதியில போட்டிடுறா? திமுக அதிகமான தொகுதியில போட்டிடுது, அண்ணா திமுக அதிகமான தொகுதியை போட்டியிடுது. ரெண்டு பேரும் ஈக்குவலா போட்டிடுறோம் கிட்டத்தட்ட. அப்ப போட்டிங்கிறது அண்டர்ஸ்டுட். ரெண்டு கட்சிகள் திராவிட இயக்கங்களுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். இது மக்களுக்கு எல்லாமே தெரியும். இங்க எங்க வந்துச்சு? இங்க தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லி இங்க எங்க வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்லுவேன், மக்களுக்கும் ஊழலுக்கான போட்டின்னு சொல்றேன், மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு இந்த ஊழல் கட்சிக்கு எதிரான போட்டின்னு சொல்றேன். அது சரி வருமா சார் அரவிந்தன் சார்? அது சரி வருமா? அதை எடுத்து டிபேட் பண்ணலாமா? எதை எடுத்து? இப்ப நான் சொல்றேன், எங்க எடப்பாடியார் சொன்னார் சார், இந்த தேர்தல் இந்த ஊழல் கட்சிக்கும் இந்த மக்களுக்கான தேர்தல் அப்படின்னு சொல்றாரு சார். அதுவும் தான் நீங்க போட்டிருக்கோம், அதுவும் தான் நாங்க கார்டுல வச்சிருக்கிறோம், அதையும் தான் பேச போறோம். அதை நீங்க தான் பேசணும். என்னடா அதான் சொல்றேன், ஒரு முதலமைச்சர்ங்கிற கண்ணியத்தை எல்லாம் மீறி அவர் ஒரு சாதாரண ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் போல அவர் பேசுவது உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. நான் கேட்கிறேன் சார், இங்கே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் இருபெரும் திராவிட இயக்கங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்த களமா கூட இருக்கலாம். 4 முனை போட்டி, 5 முனை போட்டி எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு சசிகலா கூட ஒரு அணி அமைச்சுட்டாங்க, ராமதாஸ் சேர்த்து 5 முனை போட்டி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 5 முனை போட்டிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த நாங்கள் 5 முனை போட்டி இருக்கு, தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு முன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன சாதனை கொண்டு வந்தோம், இந்த திட்டனை கொண்டு வந்திருக்கோம், உங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு, அதுல ஒரு தர்மம் இருக்கு. மக்கள் அதை உன்னிப்பா கவனிப்பாங்க. நீங்க கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொய்ய கூட ஏத்துக்குருவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற உடான்ஸ் அப்படி, ஏன்னா அதுக்கு நீங்க தான் அடிப்படை அடித்தளம் விட்டது மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா இப்ப நீங்க டெல்லிக்கு வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க? இது ஏமாத்துறது என்னண்டா, அப்படி ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டா மக்கள் மீண்டும் ஏமாந்து மோடியா இதா அப்படின்னு பாத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு எடப்பாடியா, இபிஎஸ்ஆ, எம்கேஎஸ்ஆ? இதுதான் தேர்தல் களம். நல்ல ஆட்சி வேணுமா, ஊழல் ஆட்சி வேணுமா? இதுதான் தேர்தல் களம். ஏற்கனவே 5 வருடம் தமிழ்நாட்டை சிறப்பான ஆட்சி திட்டங்களால் தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக்கி சட்டம் ஒழுங்கு, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமா,
இன்றைக்கு அலங்கோலம் ஆட்சி நடத்தக்கூடிய திமுக வேணுமா? இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் 6990 பாலியல் குற்றங்களால் 103 கோடி ரூபாயை இந்த இழப்பீடாக வழங்கி தினம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு சகோதரிக்கும் ஒரு ஒரு முதியோருக்கும் கூட பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த நிலைமை காரணம் போதை. தமிழ்நாடுக்குள்ள எல்லா தெரு, எல்லா வீதிகள், எல்லா பகுதிகளும் போதை மருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த விடியாத இந்த ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி வேணுமாங்கிறதா இன்றைய காலகட்டம். தவிர தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது வந்து அவரு ஒரு கற்பனை உலகத்துல அதை யாரை எழுதி கொடுத்தா இப்படி சொல்லிட்டீங்கன்னா மக்கள் மீண்டும் வந்து 2019 ஓட்டு போட்டாங்க. நான் கேட்கிறேன் சார், 2019 உங்களுக்கு அந்த ஒரு நிலையை எடுத்து கேட்டீங்க, ஓட்டு போட்டாங்க. 2021 என்ன நிலையை எடுத்தீங்க? அப்ப ஓட்டு போட்டாங்களா? அது 10 அதுல வந்து அதிமுக 75 சீட்டுகளை வாங்கணும். அதுல 3.5% அதான் வித்தியாசம், வாக்கு சதவீதம் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தேர்தல் நடக்குது. தேர்தல் களம் 2021 பிரகாரம் இப்ப சட்டமன்ற தேர்தல் இப்பதான் நடக்குது. இப்ப நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க செய்த அந்த வேதனைகள், மக்கள் படக்கூடிய அவதிகள், கஷ்டங்கள், துயரங்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலன்னு சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம். இதுதான் லாஜிக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் இது வந்து மக்களை மடமாற்ற முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது, பொய்களை சொல்லி இனிமேல் ஒரு அவரை ஆட்சிக்கு வர முடியாது. இது மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகளும் இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் மக்களை ஏமாளிகள் தான். உங்களை 2011 எப்படி எதிர்கட்சியாக கூட தமிழ்நாடு மக்கள் உங்களை அங்கீகரிக்கலோ அதே சூழ்நிலை இன்றைக்கு மீண்டும் உருவாகும். ஓகே சார், ஓகே ஓகே. ஜவஹர் அலி சார், இவர் மதிவாணன் பேசினார்ல, அதை நீங்க கவனிச்சீங்களா? சொன்னாரு. ஆமா, கடந்த காலங்களில் என்னென்னலாம் நடந்தது, அப்போது அதிமுக எப்படி இருந்தது, அமைதியாக இருந்ததா, ரியாக்ட் பண்ணதா அப்படிங்கறதை எல்லாம் கணக்கிட்டுத்தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி போகல, ஏதோ உள்நோக்கத்தோட பொறுப்பு இல்லாம பேசல அப்படிங்கறத அவர் குறிப்பிடுகிறார். பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏதாவது பதில் இருக்குனால தானே கூப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு தானே பேசுறது தானே கூப்பிட்டுருக்கீங்க. சரி சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி வந்து என்கிட்ட கேட்ட பதில் இருக்கா பதில் இல்லையான்னு கேக்குறது என்ன விதமான இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களை கோபப்படுத்துறதுக்கு தான் சார், தெரியலையா? இல்ல இது மாதிரி நீங்க இப்படி கேட்டாதான் சார் கோபமா என்ன திட்டுவீங்கல்ல. எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க சார். நாங்க உண்மையை சொன்னா பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா சொல்லுங்க பொய்களையும் புரட்டுகளையும் உருட்டல்களையும் பேசக்கூடிய திமுக சொல்றதை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பேசுவீங்க, அது வேற. அவர்கிட்ட என்கிட்ட கேட்காம, ஆமா கவர்னர் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினாரு, இவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறீங்க. என்னன்னா அதுதான் அது எப்படி முறைங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நான் முதல்ல மேட்டருக்கு வந்துடுறேன். நான் கடைசி அவர் பேச்சு சார் இல்ல, நீங்க பாருங்க, அப்போ நீங்க வழக்கமான பாணி இது, நீங்க எங்களை அட்டாக் பண்றது. நீங்களே பதில் சொல்லி இருந்திருக்கலாம். அதை நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் அப்ப நீங்களே என்னன்றீங்களா, கவர்னர் இப்படி மாத்தினாரு, அப்ப நாங்க அதை கண்டிச்சோம், நாங்க எப்படி கண்டிக்காம போனோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லாம நீங்க அதையே அவர்கிட்ட நீங்க சொல்லாதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஓகே, நீங்க முதல்ல ஒரே ஒரு 2 லைன் ஒரு கேள்வி கேட்டுறீங்க. நான் ஃபுல்லா பதில் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த விவாதத்துக்கு நல்லா இருக்கும். அதோட நான் எவ்வளவு நேரம் எதையும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். அப்பதான் எங்களுக்கு பேசுறதுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். நீங்க 10 நிமிஷம் எடுத்துக்கங்க சார். சார் நீங்க 10 நிமிஷம் எடுத்துக்கங்க, நீங்க முழுசா பேசுங்க, நான் குறுக்கிடவே மாட்டேன். இப்போ இல்ல நீங்க குறுக்கிட்டாதான் சார் விவாதம் நல்லா இருக்கும். இல்ல சார், நான் குறுக்கிடல, நீங்க பேசுங்களா ப்ளீஸ். அவரே ஒரு கேள்வி 2 மார்க் கேள்வி தான் கேட்கணும்ங்கறாரு. சரி இல்ல டாக்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்டர். சார் ரொம்ப கோவக்காரி, அதனால அவர் 10 நிமிஷம் முழுசா பேசிட்டோம். சார் ப்ளீஸ் சார். அதாவது ஏற்கனவே திமுக வந்து ஒரு உருட்டல் விட்டாங்க. எப்படின்னா இந்த தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கிய பங்கு வைக்கப்போது, அவங்க தான் வந்து அதிமுகவுக்கு சீட்டுக்களை ஒதுக்க போறாங்க, அவங்க தான் வந்து 80 சீட்டு 90 சீட்டா பிஜேபி எடுத்துட்டு மிச்ச சீட்டு வந்து அதிமுகவுக்கு கொடுப்பாங்க, அவங்க தான் இவங்களுக்கு எந்தெந்த தொகுதியை கொடுக்க போறாங்க, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்ல கடந்த 1 மாசமா இதே தான் போய்கிட்டு இருந்தது. இந்த திமுக செய்தி தொடர்பாளர் இருக்கட்டும், திமுக ஆதரித்து பேசக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் ஊடகவியாளர்கள் எல்லாம் இதே சொன்னாங்க. ஆனா
எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவாக வந்து நீங்கள் வந்து 2001 கடந்த கால காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு திமுக 23 சீட்டு கொடுத்தாங்க. எப்போ 2001. ஆனா 2026 19 மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக 3வது முறை மத்திய அரசு இயக்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மகா சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வெறும் 27 சீட்டு. யார் கொடுத்தது? எடப்பாடியார் கொடுத்தார். எந்தெந்த தொகுதி யார் கொடுத்தது? எடப்பாடியார் கொடுத்தார். அவர்கள் எந்தெந்த தொகுதி எல்லாம் கேட்டார்கள் கோவை மண்டலத்தில். ஆனால் அதை ஒதுக்கியது யாரு? எடப்பாடியார். எல்லாமே செஞ்சன. ஆகா, எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஆயிட்டாரு. இப்ப நம்ம புதுசா ஏதாவது உருட்டணும் அப்படின்ட்டு திமுகவுக்கு அந்த அந்த டீம் என்ன இருக்குது, அந்த ஒரு பெண் டீம் வந்து ஒரு உருட்டல், புதுசா ஒரு உருட்டலை ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. ஒரு அடிமையா இருந்தாரு. எங்க இப்பதான் சொன்னீங்க. நான் கேட்கிறேன், ஏற்கனவே என்ன பொய்களை சொன்னீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் எல்லாம் குறைச்சிருவான்னு ஒரு உருட்டல் விட்டீங்க. குறைச்சாங்களா? குறைக்க போறேன்னு சொன்னாங்களா? எஸ்ஐஆர் வந்துட்டா தமிழ்நாட்டுல தலித்துக்களுடைய ஓட்டுகள் இருக்காது, முஸ்லிம்கள் ஓட்டுக்கள் எல்லாம் எடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எடுத்தாங்களா? தலித்துகள் ஓட்டு இருக்கா இல்லையா? முஸ்லிம்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? சிஏஏ வந்துட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே வாழ முடியாது, துரத்தி தூக்கிட்டு போய் கடல்ல கொண்டு போயிடுவாங்க, பாகிஸ்தான் கடல்ல போட்டுருவான்ட்டீங்க. யாரு? திமுக சொன்னாங்க. அது நடந்துச்சா? அதாவது அது மாதிரி சாத்தியமாச்சா? அதுவும் இல்லை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பொய்யாகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணாரு? தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு பேரை கூட மாத்திடுவாங்க. எப்படி மாத்துவாங்க? அது சொன்னாங்களா உங்ககிட்ட? யார் சொன்னது? தமிழ்நாடு பேரை மாத்த போறேன்னு சொன்னாங்களா? அதாவது ஒரு கற்பனையில மக்களை எவ்வளவு நீங்கள் முட்டாளாக நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கதை காலாச்சபம் சொல்லிட்டு நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா இது என்னடா? உங்களுக்கு முழுக்க முழுக்க தோல்வி பயம். இந்த தேர்தல நின்னா தோத்து போயிடுவோம், அதனால எப்படியாவது, ஏன்னா ஏற்கனவே சில ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புப்படி அதிமுக லீடிங்ல இருக்கு. இன்னொன்னு நான் வந்து சொல்றேன் சார், திமுக கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போதும் சரி, பிஜேபி கூட்டணியில் இருந்த போதும் சரி, தமிழ்நாட்டு உரிமைகள் எத்தனை போனது? அன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் இருந்த போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு முனைந்து பேசியவர்கள் திமுக என்று வைக்க பேசிய அந்த ரெக்கார்டு இப்ப இருக்கா இல்லையா? அது பொய்யென்று வைக்க இப்ப சொல்லுவாரா? இல்ல இது ஒரு திமுக பிரமுகர் சொல்லுவாரா? குஜராத் கலவரம் ஏற்பட்ட போது அந்த கலவரம் வேறு மாநில பிரச்சனை, அதை நான் 10 கண்டுக்கிற மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா கருணாநிதி? இது எங்க சார்? நீங்க 2001 பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க. நாங்க என்ன மினிமம், அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம், என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? நான் என்ன சொல்றேன் சார், ஒரு கூட்டணி என்பது இப்ப நாங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் பிஜேபிக்கு. தமிழ்நாட்டு உரிமைக்கோ பல்வேறு விஷயங்களை குரல் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டு சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா, அதை எதிர்த்து பேசுவோம். நீங்க காவிரி உரிமையை யாரு விட்டு கொடுத்தீங்க? கல்வி பொதுப்பட்டியலுக்கு எப்படி உங்க ஆட்சியில் தானே போச்சு. இன்றைக்கு காவிரியில வந்து நாங்க அதை தானே மீட்டெடுத்தோம். அது பிஜேபி அரசாங்கம் தானே ஒத்துழைப்பு பொதுப்பட்டியலுக்கு எமர்ஜென்சில போலையா? எது கல்வி பொதுப்பட்டியல எமர்ஜென்சில போகலையான்னு? எமர்ஜென்சிக்கு பிறகு நீங்க ஏன் அப்ப அந்த அன்னை இந்திரா காந்தி வாங்க நல்லாட்சி தருகன்னு ஏன் கூப்பிட்டீங்க? எதுக்கு கூட்டணி வச்சீங்க? சரி, அப்புறமா வந்து 2009 இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இலங்கை தமிழர்கள் கொன்ற பாவின்னு சொன்னீங்களா? அந்த பாவி கூட ஏன் கூட்டணி வச்சீங்க? இந்த நாடு இந்தியா தானே இலங்கை தமிழர்கள் கொல்றதுக்காக அணு ஆயுதங்கள் எல்லாமே சப்ளை கொடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு கூடா நட்பு கேடாமடியும் எதுக்கு கூட்டணி மறுபடியும் சேர்ந்துச்சிங்க? கச்சத்தீவு அப்புறம் விட்டுட்டு நீங்க கதை பேசுங்க. சரி, அதை விட்டுருக்கோம். 2010 டிசம்பர் மாசத்துல நீட் யார் கொண்டு வந்தீங்க? இப்ப கேட்டா நாங்க இருக்கும்போது ஒரு பொய்ய சொல்லுவாங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை நீட்டு. நீங்க வாமப்பா, நீங்க 2010 கொண்டுட்டு வந்து 11 உங்க ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அது எப்படி நாங்க இருக்கும்போது நீங்க கடைசி கட்டத்துல வந்தீங்க. அதுக்கப்புறம் சட்ட போராட்டங்களை நடத்தினாங்க. அதற்கு 2 வருஷம் நாங்க வந்து விலக்கு வாங்கினது நாங்க. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ், குலாம் நபி ஆசாத். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் யாரு? காந்தி செல்வன். நீங்க தானே பண்ணீங்க. நீங்க தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு உரிமையை எப்ப போச்சு?
உங்க ஆட்சியில் தானே போச்சு. உங்க ஆட்சியில் தானே எல்லாமே போகுது. நீங்க இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் நான் ஒண்ணு வேணாம் சார். முல்லை பெரியார் அணையினுடைய அதை உயர்த்துவதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் தலைமையில கமிட்டி போட்டது சார் இஷ்யூ. நீங்க அந்த நீங்க பேசுறீங்க நீங்க அதெல்லாம் காலகாலமா நடந்துட்டு இருந்தது. எத்தனை பேர் கொண்ட கமிட்டி போட்டு அது அணை பாதுகாப்பாக இருக்கிட்டு அவங்க கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன நீங்க. ஆமா சார், அது எப்படி வந்தது? அதுக்கு சட்டம் எப்படி வந்தது? அதுல பெட்டிஷனர் வந்து மெயின் பெட்டிஷனர் வந்து இவங்களா கவர்மெண்டா? நீங்க சொல்லுங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் பெட்டிஷனரா இருந்துதான் சார் ஆகணும் சார். ஆனா அதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க சார். அதாவது 136 அடி குறைச்சிட்டாங்கிறதுங்களா? அதுக்கு 142 அடி வரைக்கும் அந்த ஆணையை பெற்றது தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்டா இல்லையா? அன்றைக்கு அதற்கு யார் முயற்சி செய்ததா சொல்லுங்க. யார் முயற்சி செய்தது? கவர்மெண்ட் வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சார் செய்யணும். அரசு தான் செய்யணும். வேற யாரு செஞ்சாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சாங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டு உரிமைக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டிஎம்கே உரிமை கல்விக்காக, காவிரிக்காக, நீட்டுக்காக. சரி, ஒண்ணும் இல்ல சார். இப்ப 9,000 கோடி ரூபாயில தடுப்பணை கட்டுவேன்னு சொல்றாப்ல, மேகதாது அணை கட்டுவேன்னு சொல்லுங்க. எதிர்த்து நீங்க பேச முடியுதா உங்களால? சரி, ஓகே சார், ஓகே. நான் அதனால நீங்க அதாவது ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். பொய்களை கட்டவிழ்த்து நீங்க வந்து அதை விட்டு கொடுத்துட்டாங்க, இதை விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு நாங்கள் சொல்வோம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊழல் சக்திக்கும் மக்கள் என்ற மகா சக்திக்கும் நடைபெறக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்துல மக்கள் வெளிப்படையாட்டினா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். தமிழ்நாடு எங்கன்னா ஆயிடும், சுடுகாடா போயிடும். அதனால மக்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸ்டாலின் டைவர்ட் பண்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே சார், ஓகே.